பாஸ்டிங் கிட்டத்தட்ட 250 பக்கமாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் 350 அந்த ரேஞ்சு. அது ஒரு 2 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறமே அதில் பாதி ஆயிடுச்சு. ஆனால் நான் எடுத்துக்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வந்தேன். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடும்போது எனக்கு அந்த 250 இருந்தது கிட்டத்தட்ட 160 150 அந்த ரேஞ்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் முடிஞ்சு அப்புறம் 3ஆவது மாதம் சாப்பிட்டேன். 3ஆவது மாதம் சாப்பிடும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து படிப்படியாக வந்து இந்த நீங்கள் எடுத்துக்கிற டேப்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாங்க. குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு ரொம்ப குறைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 3/4 பாகம் குறைச்சிட்டேன் மாத்திரை. ஒரு 1/4 பாகம் மட்டும் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஃபாஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 120, சாப்பிட்டதுக்கப்புறம் 150 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இன்னும் இந்த 1/4 பாகம் குறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் இந்த 1/4 பாகத்தையும் குறைச்சிடுவேன். குறைச்சிட்டோம்னா அவங்க சொல்கிற மாதிரி அதை குறைச்சிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை குறைச்சதுக்கப்புறம் இந்த தாமரா 20 நீங்கள் படிப்படியாக குறைச்சிடலாம், மாத்திரையும் விட்டாலாம் தாமரா 20 குறைச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இது நல்லா இருக்குது. இது எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணி பயன்படுறதுன்னு என்னுடைய ஆசை. எனக்கு சக்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வந்த தாமரா 20க்கு மிக்க நன்றி. இந்த தாமரா T20 இந்த மருந்தை உபயோகப்படுத்தி இதனால பலனடைஞ்ச எல்லாரையும் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். ஸோ சுவாமிஜி சொன்னதை நான் இப்போ முழுமையா நம்புறேன். நம்ம குருஜி சொன்ன விஷயங்கள் மூலமா சித்தர்கள் நம்மளோட நோய்களுக்கான மருந்துகளை குறிப்புகளா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தாமரா 20 உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சர்க்கரை நோய்க்கு பாய் பாய் சொல்ல ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே மிஸ் கால் கொடுங்க. மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களே, ஆகச் சிறந்த நிகழ்ச்சிகளை, அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க அதிஉன்னத வாய்ப்பு. செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து தரவிறக்கம் செய்யுங்கள். தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? வேஸ்டா வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இனிமே நோ வரிஸ். Attica Gold Company. Call 8880 300 300. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தேர்தல் கூட்டணியை இறுதி செய்ய ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம். அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவிடம் தாக்கப்பட்டதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். உலகிலேயே மிக பழமையான மொழி தமிழ் என கர்வத்தோடு கூறலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். பொங்கல் திருநாளையொட்டி எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதால் ஆடு வளர்ப்போர் மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் பொங்கல் விழா கொண்டாட்டம். ஏராளமான ஊழியர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. கரூரில் 2 நாட்கள் நடைபெறும் சேவல் சண்டைக்காக நூற்றுக்கணக்கான சேவல்கள் வருகை. கூடலூர் முதுமலை புலிகள் காப்பகம் 10 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். நெல்லை மாவட்டத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மணிமுத்தாறு அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
மகாராஷ்டிரா அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆணை. தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி மற்றும் அரசன் சோ. ரொம்ப நல்ல சோ. மக்கள் வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் தியான் அக்குபங்சர் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் கருணாகரன் அவர்களின் புதல்வி மருத்துவருமான திவ்ய பிரபா அவர்களை நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பொதுவான சில விஷயங்களை பற்றி பேசலாம். இப்ப நிறைய பேருக்கு இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயமாவே இருக்கும். ரொம்ப சிறு வயதிலேயே இப்போ ஒரு 30கள்லயே உங்களுக்கு தொடங்கிடும் அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப இந்த ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றது வரக்கூடிய காரணம் என்ன? தொடர்ந்து மருந்துகள் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்கணும், நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துல தான் கொண்டு விடும். இது அக்யூபங்சர்ல எந்த மாதிரியா அணுகுறீங்க? கண்டிப்பா. பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் தட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ டிசீஸ் ஆக்சுவலி. அது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு நோயோட வெளிப்பாடு. இப்போ நம்ம நோயோட வெளிப்பாடுனா என்ன டாக்டர் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவருக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், இன்க்ரீஸ்ட் ஆஃப் ப்ரெஷர் காட்டும். இன்னொருத்தருக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, அவருக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொருத்தருக்கு ஃபேட்டி லிவராக இருக்கலாம், அவருக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெடிசன்ஸ் எடுத்துட்டு ப்ரெஷரை குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரெஷருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ரீசன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ரீசன்ஸாக இருக்கும். பட் நம்மளோட அணுகுமுறை தப்பா இருக்கிறதுனால தான் எந்த அணுகுமுறை தப்பு, தட் இஸ் கால் நம்ம ப்ரெஷரை குறைக்க ட்ரை பண்ணிட்டு அந்த மெடிசன்ஸை லைஃப் லாங் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் அது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லாம லைஃப் லாங் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நான் ஒரு ஃபியூ ரீசன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி இந்த ரீசன்ஸை நம்ம கண்டுபிடிச்சு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர்னா கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்படி சொல்லுவோம், வலி அப்படிங்கிறது பாடி நமக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நமக்கு ஏதோ சொல்ல வருது. ஸோ நம்ம அதை எடுத்துட்டோம்னா அந்த தலை வலிச்சுட்டே இருக்கு சொல்றோம் இல்லைங்களா, அது ப்ரொலாங்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது என்னன்னு கவனிங்கன்னு நம்ம சொல்றோம். ஸோ அது எப்படி ஒரு இண்டிகேட்டரோ, அந்த தலைவலி அப்படிங்கிறது என்ன எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறது இண்டிகேட்டரோ, அதே மாதிரி பிளட் ப்ரெஷரும் இட்ஸ் அன் இண்டிகேட்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது. அந்த இண்டிகேட்டர் ஏன் why it is indicating அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் காஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா, எதுக்காக ப்ரெஷர் எலிவேட் ஆயிட்டு இருக்கோ அந்த ரீசனை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம்னா ப்ரெஷர் நார்மல் ஆயிட்டு போதும். சரிங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே பிளட் பிரஷர் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்ல, வேற ஏதோ ஒரு பிரச்சனையுடைய வெளிப்பாடு தான் இந்த ஹை பிளட் பிரஷர் அப்படிங்கிறது. இப்போ உங்கள்கிட்ட வராங்க, நான் பல வருடங்களா எடுத்துட்டு இருக்கேங்க, ஆனா ஒரு பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. ரெண்டாவது எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் ரொம்ப போட்டு மண்டையை உடைச்சுக்கிற மாதிரி அல்லது தூக்கம் வராத அளவுக்கு எனக்கு இருக்கும், எனக்கு இதனாலேயே பிபி ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளை எப்படி பாப்பீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம வந்த உடனே வீல் டயக்னோஸ் தெம் வித் என்ன சொல்றாங்கன்றத வீல் மேக் அ நோட். பிறகு நாங்க என்ன பண்ணுவோம், பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணுவோம். பல்ஸ் டயக்னோசிஸ்லயே வந்து எங்களுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிளட் ப்ரெஷர் தான் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் வராங்கன்னு சொன்னா, பல்ஸ் டயக்னோசிஸ்ல வீல் கம் டு அ கன்க்ளூஷன். இதனால தான் திஸ் இஸ் த ரூட் காஸ். ஒரு 25 to 50% அதுல எங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ சில இண்டிகேஷன்ஸ் நாங்க கணிக்கிறத பேஷண்ட் மூலியமா கிராஸ் செக் பண்ணுவோம். ஸோ அதை எஸ் அப்படி சொன்னாங்கன்னா அகேன் வீல் கோ ஃபார் அவங்க பேஷண்டோட வில்லிங்ல நாங்க வில் கோ ஃபார் டயக்னோசிஸ் கிரைட்டீரியா கால்ட் அக்யூகிராஃப். அதை சரி டாக்டர் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன்னா வீல் கோ ஃபார் தட். அதுல எங்களுக்கு கம்ப்ளீட்டா இதுதான் ரூட் காஸ்ன்னு எங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ ப்ரெஷர் ஏன் ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆகுது அல்லது ப்ரெஷர் எலிவேட் ஆகுது,
ஸோ இதுக்கான ரூட் காஸ் அந்த அக்யூகிராஃப் நமக்கு கிளியரா காமிச்சிடும். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ப்ரெஷர். நீங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு நான் நார்மலா தான் இருக்கேன், ஒரு ஜெனரல் செக்அப் பண்ண விரும்புறேன் வந்தீங்கன்னா கிராஃப் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எயில்மெண்ட்ஸுமே அல்லது வரப்போற எயில்மெண்ட்ஸுமே எங்களுக்கு அதுல காமிச்சு கொடுத்துரும். சே 1 year 6 months 1 year முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு வரப்போகுதுன்னா the body will show through its energy level. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னா வில் கம் டு நோ. ஸோ அது நீங்க நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ப்ரெஷருக்கான இண்டிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த கிராஃப் வடிவத்துல நமக்கு வில் கம் டு நோ த ரூட் காஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த ப்ரெஷரை நாங்க தள்ளி வச்சிடுறோம் ஒரு பக்கம், let it be. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அந்த ரூட் காஸை வில் ட்ரீட் த பேஷண்ட் வித் த ரூட் காஸ். அப்போ நம்ம அக்யூபஞ்சர் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது த கிராஃப் வில் ரெஃபர். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அதாவது உள்ள வரும்போது ஒரு ப்ரெஷர்ல வருவாங்க, 170 100ன்னு வருவாங்க ப்ரெஷர். வெளியே போகும்போது அந்த ப்ரெஷர் நார்மல் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் 130 90 அப்படின்ற அளவுக்காவது அது குறையும். பேஷண்ட் வந்து டெஃபினட்டா அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் 4 சிட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது அகைன் வில் see the pressure, we'll come to a conclusion. So இது ரெண்டையுமே நாங்க we'll make a note. இது வந்து ப்ரெஷர் பேஷண்டா இருந்தா to and fro நாங்க இதை செஞ்சுட்டே இருப்போம். அண்ட் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்கேஸ் அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க டாக்டர்ஸோட கைடன்ஸ்லேயே அதை நாங்க குறைக்க அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இப்போ நிறைய நம்ம கவனிச்சோம்னா இந்த ஹை பிபிக்காக மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க அல்லது சடனா பிபி ஷூட் அப் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நம்ம பார்ப்போம். பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ரொம்ப படபடப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கூட ஒரு இண்டிகேஷனா நீங்க பாக்குறீங்களா? டெஃபினட்டா. அதாவது ப்ரெஷர் அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம் இட்ஸ் ஹார்ட் பம்ப் பண்ணுது, அதனால ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி அதுதான் ரீசன். ஆமா, நீங்க பாக்குறது உண்மைதான். ஆனா அதுதான் தீர்வுன்றது நம்ம அணுகிறது தான் தப்பு. நீங்க பாக்குற விஷயம், உங்களுக்கு வலிக்கிற விஷயம் அல்லது உங்களோட நீங்க அப்பாரட்டஸ் சொல்ற விஷயம் இஸ் ஃபேக்ட். நம்ம அதை டினை பண்ண வேண்டாம். அதை தீக்கிறதுக்கான வழி நம்ம செலக்ட் பண்றது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். சோ அதை நம்ம சிம்பிளா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா நம்ம இவ்வளவு நாள் வந்து மெடிசன் எடுத்தாச்சு ப்ரெஷருக்காக, ஏன் அதை சால்வ் ஆகவே மாட்டேங்குதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்ம பண்ற மிஸ்டேக் நமக்கு புரிய வரும். சோ அந்த மிஸ்டேக் என்னன்றதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாமே த்ரூ அக்குபஞ்சர். கண்டிப்பா. தட்ஸ் இட். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. கண்டிப்பா. வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அமுதா. என் பொண்ணுக்காக கேட்கணும். சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னன்னா என் பொண்ணுக்கு வந்து ஒரு 2-3 வருஷமா வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளமா? பிசிஓடி. சரி, சொல்லிடுவாங்க. என்னன்னா 2-3 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சுகர் மார்க்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கல. 19 வயசுல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு ஒன்றும் சரியாகல. 22 ஆகுது. என்னன்னா தாடி நிறைய முடி முளைக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கீங்கம்மா? நான் பாண்டிச்சேரியில இருந்து. ஆமா. சரி, ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட் எடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு கோயம்புத்தூர் வாங்க. இன்னைக்கு நாளைக்கு நாங்க சென்னையில கன்சல்டேஷன் இருக்கோம். முடிஞ்சா நாளைக்கு என்ன வந்து சென்னையில பாருங்க. இல்லைன்ற பட்சத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே போயிட்டு இருக்கு இல்லையா ஸ்க்ரால்ல, அந்த நம்பர் நோட் பண்ணி வைங்க. ஃபியூச்சர்ல மறுபடியும் கூப்பிடுங்க. நம்ம இன்னும் பொண்ணு கிட்ட சில விஷயங்கள் நான் கேட்க வேண்டியிருக்கு, அதை நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க. நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. நன்றிமா. இப்போ இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஹை பிபி அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ப்ரெஷர் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது இல்லாமையும் கூட ஹார்ட் ப்ராப்ளம் காட்டும். ஆன் த ஸ்பாட் ப்ரெஷர் ரைஸ் ஆகி கூட ஹார்ட்ல ப்ராப்ளம் காட்டும். அது வரைக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸோ இல்லாம கூட இருக்கும். ஸோ அதாவது இதுதான் நிர்ணயம் பண்ண டிசீஸ் அப்படிங்கறதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட், அதனால தான் அது வித்தியாசப்படுது. அண்ட் அக்குபஞ்சர் சிட்டிங்குமே இப்ப நீங்க கேட்பீங்க எவ்வளவு சிட்டிங்ஸ் டாக்டர் எடுக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு காலகட்டம் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து அதனாலதான் நாங்க சொல்றோம், இதை வந்து கட்டாயம் நம்ம போன்ல பேசும்போது நிர்ணயம் பண்ண முடியாது. ஸோ அவங்க டைரக்டா வரும்போது நாங்க அதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான டைம் நாங்க சொல்லிடுவோம். அதுல ஒரு 10 days கண்டினியூஸா எடுக்க சொன்னோம்னா
அந்த 10 days அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி அவங்க மேல அது ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த 10 days-ஓட ரிசல்ட் அவங்க எப்படி சொல்றாங்க, 100%க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க, அது எதுவா என்ன டிசீஸா வேணாலும் இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் நாங்க காலகட்டம் நிர்ணயம் பண்ணுவோம். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி இந்த வாய்ப்புண் அப்படிங்கிறது மவுத் அல்சர் அப்படின்னு நம்ம சொல்வோம். அது சாதாரணமா அப்போதைக்கு ஒரு டேப்லெட் ஏதாவது வாங்கி போட்டா சரியா போயிடும் அப்படின்னு. ஆனா சில பேருக்கு கவனிச்சோம்னா மறுபடியும் இந்த வாயில புண் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குமே. இப்போ இந்த மாதிரி அல்சர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இதற்கான தீர்வு அக்யூபங்க்சர்ல எப்படி இது பண்றீங்க? கண்டிப்பா நீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரடியில் இருக்காங்க. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. மேடம் ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் கற்பகவல்லி. எந்த ஊர்ல இருந்து? நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம். சரி, உங்க கேள்வி என்ன மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ரொம்ப தலை வலிச்சுட்டே இருக்குது, ஒரு நாள் வீட்டு வந்து தலை வலிச்சுட்டே இருக்கு. சரி, சொல்லிட்டு வாங்கம்மா, உங்களோட தொந்தரவு கண்டினியூஸா சொல்லுங்க. எங்களுக்கு வந்து டெலிவரி ஆகி 3 months ஆகுது. சரி, ரொம்ப தலை வலிச்சுட்டே இருக்குது மேடம். சரி, நீங்க கட்டாயம் ஒரு 3 months தான் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அல்லது இமீடியட்டா ஒரு கைனகாலஜிஸ்ட நீங்க அணுகுனீங்கன்னா ஏதாவது டெலிவரியில ஏதாவது சிரமங்கள் இருந்ததா அப்படின்றதுல அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அல்லது நீங்க டெலிவரி பார்த்த டாக்டரே அணுகுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றிமா. சரி, இப்போ இந்த மாதிரி மவுத் அல்சர் அப்படிங்கறத பார்க்கும்பொழுது அக்யூபங்க்சர்ல இதை எப்படி அணுகுறீங்க? கண்டிப்பா நீங்க இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ப்ரெஷர் அப்படிங்கறது எப்படி ப்ரெஷருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதோ, ப்ரெஷர் எலிவேட் ஆகிறதுக்கு ரீசன் என்னவோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அது மாதிரி நீங்க பாக்குறது இட்ஸ் அ மவுத் அல்சரேஷன், வாயில ஏற்படக்கூடிய புண்ணுகள். ஆனா நீங்க இது எல்லாருக்குமே காமன் தெரிஞ்ச விஷயம், வாயில புண்ணு இருந்தா வயித்துல புண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா இல்லீங்களா. சோ விஷயம் ட்ரீட் பண்ண வேண்டியது ஸ்டமக் தான், நாட் யுவர் மவுத் அல்சரேஷன். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேரனை கண்டிப்பா. வணக்கம். பேசுறேன் மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? ராயபுரம் மேடம். சென்னையில இருந்து அழைக்கிறீங்க. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம்மா. தம்பி. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. தம்பி இறந்துட்டான் டாக்டர். டிசம்பர் 2 நல்லா ஆக்டிவேஷனா தான் இருந்தான். போயிட்டு ஹாஸ்பிட்டல் அவனே செஸ்ட் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. கார்டியோரஸ்ன்னு சொல்றாங்க, எதனால தெரியல மேடம். சரி, உங்க கேள்வி என்னம்மா? அது எதனாலன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். எந்த பழக்கமும் இல்ல, ஸ்மோக் மட்டும் பண்ணுவான், சிகரெட் குடிப்பான். ஒரு பொண்ணு 15 வருஷமா லவ் பண்றான். சரி, நான் உங்களுக்கு லைவ்ல ஆன்சர் பண்றேம்மா, நீங்க லைன் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கன்சோல் யோர் செல்ஃப்மா. நம்மளை விட்டு போனவங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டோம்னா அந்த சோல் நம்மளுக்கு மறுபடியும் அந்த சோல் வந்து வருத்தப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால டெஃபினட்டா அவங்க நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம இவ்வளோ பிரியமா இருக்கிறதுனால நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வருத்தப்பட வேண்டான்றது என்னோட கருத்தை அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது. அண்ட் அவருக்கு ரீசன் அப்படின்றது கட்டாயம் ஸ்மோக்கிங். இப்போ அவங்க சொன்னாங்க வேற எந்த ஹேபிட்ஸும் கிடையாது, ஸ்மோக்கிங் அப்படின்றது இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸ்மோக்கிங் அப்படிங்கறது நீங்க சொல்லுவீங்க டாக்டர், அது லங்ஸை தானே அஃபெக்ட் பண்ணும். டைரக்டா இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வந்து லங்ஸை தானே அஃபெக்ட் பண்ணும். இது ஹார்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் நீங்க கேட்கலாம். லங்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா தொடர்புடைய ஆர்கன் எதோட, ஹார்ட்டோட. ஸோ நீங்க லங்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா வச்சுக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜன் ரிச்சா வச்சுக்கிறீங்களோ, உங்களோட ஹார்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஸோ அதை நீங்க ஈஸியா வந்து என்ன பண்றீங்க, ஸ்மோக்கிங் மூலியமா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவையில்லாத டாக்ஸின்ஸ் இல்லைங்களா, அது உள்ளுக்குள்ள போகும்போது என்ன நடக்கும், அதை பிரேக் பண்றதுக்கு ஹார்ட் ரொம்ப சிரமப்படும். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லிவர் அண்ட் கேல் பிளாடர் அடுத்தது சிரமப்படும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, லிவர் அண்ட் கேல் பிளாடரோட ஃபங்க்ஷன் என்ன, வாட் இஸ் த அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்டை நம்ம பிரேக் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் அது செய்யும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் அது நிறுத்திடும் அல்லது குறைச்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்கிற கொழுப்பு வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து ஹார்ட்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதோட வேலையை அதால செய்ய முடியாது. ஸோ
ஃபைனலி யூ வில் ஹேவ் த சேம் ஹார்ட் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ இதை வந்து நீங்க அட்லீஸ்ட் இது நாள் வரைக்கும் தெரியலன்னா இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் ட்ரை டு கம் டவுன் ஃப்ரம் தட், ஒரு நாள் நிறுத்திடுங்க. கண்டிப்பாங்க. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. கண்டிப்பா. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ, வணக்கங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் ராணி. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம்மா. எனக்கு வந்து லெஃப்ட் சைடுல வந்து நெஞ்சு வந்து அடிக்கொருக்கா வீங்கிட்டுங்க. சரிம்மா. அப்புறம் வாயில இருந்து கவங்கமா ஒரு உப்பு கரிச்ச மாதிரி ஒரு எச்சை ஒண்ணு வந்துட்டே இருக்குங்க. அது என்ன ப்ராப்ளம் தெரியலங்க. அப்புறம் ஜீரண மண்டலம் கொஞ்சம் பாதிச்சுக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சாப்பிடணும்? உங்களுக்கு என்ன வயசாச்சுமா? உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 34 ஆச்சுங்க. 34. இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குமா? இது ஒரு 1.5 வருஷமா இருக்குங்க. சரி, உங்களோட எந்த சைடு செஸ்ட்ல வீக்கம் வருதுன்னு சொன்னீங்க? லெஃப்ட் சைடுங்க. லெஃப்ட் சைடு. சரி, நான் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் கேக்குறேம்மா, கொஞ்சம் கவனமா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல், அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்டாவது கண் இருட்டுற மாதிரி அப்பப்போ வந்து போகும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டுங்க. இப்பவும் இருக்கும், மைல்டாவாவது இருக்கும். அது ஒண்ணு. படபடப்பு ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாங்க இருக்குங்க. வேற என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்கம்மா? வாயில உப்பு வர மாதிரி இருக்கா? ஆமாங்க. கவம் வந்து கவம் அடிக்கிறப்ப கவம் வர மாதிரியே இருக்குங்க. எட்ட வந்துச்சுன்னா வலுவலுன்னு ஒரு மாதிரியே இருக்குங்க. 2 விஷயமா இதுக்கு காரணம். முதல் விஷயம் உங்களோட நுரையீரல், 2வது விஷயம் உங்களோட மலக்குடல். உங்களுக்கு மோஷன் போறதும் சரியில்லை. ஆமாங்க, மோஷன் சரியா வர்றதே இல்லைங்க. அவ்வளவுதான் விஷயம். ட்ரீட்மெண்ட் நீங்க கேட்கலாம், என்ன டாக்டர் நான் வந்து கபத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க மோஷனை பத்தி சொல்றீங்களே. நினைக்காதீங்க அப்படி. அது வந்து எதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் எப்படி சம்பந்தப்படுத்துறீங்கன்னு யோசிக்காதீங்க. இப்ப உங்களுக்கு கரெக்டா வருது இல்ல நான் சொல்றது? அவ்வளவுதான். இன்னும் நேரா நீங்க கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வரும்போது இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றேன். உங்களோட நாடி பரிசோதனையிலயும் அக்யூகிராஃப்லயும் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றேன். சொல்றது மட்டும் இல்லம்மா, ஒரு 10 டேஸ் நீங்க கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல அதுல டிஃபரன்ஸும் கொடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எடுக்கும் போது முழுசா மாறிடும். நல்லதுமா. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இசையின் இசை, தமிழ் இசையின் வரலாறு சிறப்புகள் குறித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதும் முகநூல் தொடர். தமிழிசை குறித்து இதுவரை அறியப்படாத தகவல்களுடன் வெளிவருகிறது. நாள்தோறும் மருத்துவர் ஐயா அவர்களின் முகநூல் பக்கத்தில் படித்து தமிழிசை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். உங்க பிரச்சனையை 3 ஸ்டெப்ஸ்ல சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1, உங்க நகையை ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஸ்டெப் 2, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்டெப் 3, உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. Attica Gold Company. Call 8880-300-300. மலர் இனங்கள் எல்லாமே மரியாதை தருகின்ற மாபெரும் முனிவர் அவர். பணியாத மலரான இருவாட்சி மலருக்கு கிட்டியது கடும் சாபம். தேவியிடம் மலர் வாங்கி முகர்ந்து பார்த்த கிருஷ்ணனது மூக்கில் தோன்றிய அரக்கர்கள். இன்று தினத்திலே என்னை தேடி வந்த காரணம் என்னப்பா சொல்லுங்க. ஓ, என்ன தேதி என்று கேட்கிறாய்? ஆமா, தம்பியாரே. மூவுலகை ஆட்டி வைக்கும் மூர்க்கத்தன அரக்கர்களுக்கு முடிவு கட்ட வந்தது யார்? மூர்க்கன் சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் பிறந்து இந்த தேவனையை இடுக்கு செய்து கொண்டு நாடு என்று அகக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அகத்தை அடக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும். பரபரப்பான காட்சிகளுடன் விறுவிறுப்புடன் நகரும் கதைக்களம். முண்டாசுரன், மூர்க்காசுரன் தெருக்கூத்து வரும் ஞாயிறு இரவு 7:02க்கு. இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி, கோம்யூகேர் இன்டர்நேஷனல் லிமிடெட், வள்ளிக்கொடி வன்னியர்களுக்கான ஒரு மொபைல் ஆப், ஆச்சி மல்லித்தூள், திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ், லலிதா ஜுவல்லரியில விலையை கம்பேர் பண்ணுங்க,
ரேட் வித்தியாசம் 50-100 இல்லங்க, ஆயிரக்கணக்கில். மற்றும் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, பாத்துருவோம். வணக்கம். சரி, இணைப்புல இல்லவங்க. இப்ப இந்த மவுத் அல்சர், அதாவது வாயில ஏற்படக்கூடிய புண்கள் அப்படின்னா நம்ம உடனே நம்முடைய ஜீரண மண்டலம் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தொடங்குனீங்க. தொடர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க மவுத் அல்சரேஷன் அப்படின்னா உங்களோட வாயில தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கட்டாயமா ஸ்டமக்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சம் அல்கெமிக்கல் சேஞ்சஸ் தான் மவுத்ல அல்சரேஷனை காட்டுது. ஸோ நம்ம யோசிப்போம் இது என்ன மாதிரி மவுத் அல்சரேஷன், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு yellowish கலர்ல புண் வரும், சிலருக்கு ஒயிட் கலர்ல இருக்கும், சிலர் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி எந்த கலர் ஃபார்மேஷன்ல அந்த அல்சரேஷன் இருக்கு, எந்த பகுதியில மவுத்ல எந்த பகுதியில வந்திருக்கு, எகிர்ல வந்திருக்கா அல்லது சைட்ல வந்திருக்கா அல்லது நாக்குல வந்திருக்கா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஆர்கன் பேஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். ஸோ அதை நம்ம அந்த ஆர்கனை கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணோம்னு சொன்னா அது ஸ்டமக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்திக்கும், ஸ்டமக் தன்னை கியூர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஒரு சர்க்கிள். ஸோ திஸ் இஸ் ஹவு வி டயக்னோஸ் மவுத் அல்சரேஷன். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து? ஜெய்பினிஷா மேடம், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 2016 கொஞ்சம் யூட்ரஸ் 15ல யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு மேடம். சரிம்மா. அதுக்கப்புறம் 16ல ஸ்கேன் பண்ணதுல பல்கி யூட்ரஸ் வித் கிராஸ் அடிவிசன்ஸ் வந்துச்சு. போத் ஓவரிஸ் பிளாஸ்டர்ட் வித் யூட்ரஸ் வந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் உள்ளூர்ல பண்ணிட்டு இருந்தோம், அது சரியா வரல. மறுபடியும் 2018ல ஸ்கேன் பண்ணப்போ டிஃப்யூஸ் மைல்டு ஃபேட்டி infiltration liver, bulky uterus with multiple small intramural seeding fibroids, uterus adherent to the posterior pelvic wall, small left ovarian cyst, other abdominal and pelvic organs are normal. அப்படி வந்திருந்துச்சு மேடம். அதோட கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. வயிறு வீங்கிக்கும், அப்படி மூச்சு திணறும் சாயங்காலம் ஆனா. அப்படி டைஜஷன் சரி இருக்காது, தூக்கம் சரி இருக்காது, டைஜஷன் சரி இல்லாம இருக்கும், தூக்கம் சரி இல்லாம இருக்கும், கண் பார்வைகள்ல சமீபமா ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கும், ஆயில் இல்லாம ஒரு மாதிரி வறட்சி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சமீபமா, தலை வலிகள் அப்பப்போ வர்ற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். வேற ஏதாவது சொல்லலாமா? 2018 அது மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அது கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் ஆகி யூரின் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்தோன்னா அதோட அந்த ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டிட்டு இங்க இதுக்கு ஜுரத்துக்குள்ளது பார்த்தேன், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சித்தாவில எல்லாம் கொஞ்சம் மருந்து வாங்கி சாப்பிட்டேன், அதோட அதை விட்டுட்டேன் மேடம். 2019ல அதை விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு வாரமாவே அந்த சைட்ல எல்லாம் அப்படி இந்த பக்கம் அப்படிலாம் இந்த கவுட்டி பக்கம்லாம் அப்படியே ஒரு மாதிரி நெறி கட்டிக்கிட்டு வலிக்குது, வீங்கிக்குது, மூச்சு விட்ட மறுபடியும் சிரமமா இருக்கு. பழைய முதல்ல எப்படி பண்ணுச்சோ அதே மாதிரி இப்படி பண்ணது மேடம். அக்குபஞ்சர்னால ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு நீங்க சொல்லிதாம்மா நான் தெரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? வேர்ல்டு வைட் நல்லா கவனிங்கம்மா, வேர்ல்டு வைடு எங்கேயுமே அக்குபஞ்சர்னால ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்குன்றது இது வரைக்கும் ரெக்கார்ட் கிடையாது. புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? வேற ஏதாவது ரீசன்ஸா இருக்கலாம். இப்ப நாங்க அக்குபஞ்சர் கிட்டத்தட்ட 20 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால இது சைடு எஃபெக்ட் ஆச்சுன்றது மாதிரி கட்டாயமா கிடையாது. ஏன்னா இது மெடிசன்ஸ் கிடையாது, மெடிசன் ஓரியன்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது நம்ம ஒரு மெடிசனை சாப்பிட்டோம் அதனால யூடிஐ வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. எக்ஸ்டர்னல் நீட்லிங் தான், அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. புரிஞ்சுதுங்களாமா நான் சொல்றது? உங்க கம்ப்ளைண்ட்ஸுக்கு நமக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க சிம்பிளா உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க அக்குபஞ்சரை தான் அணுகிருக்கீங்க, அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா அது மேல இருக்கிற பேட் இம்ப்ரெஷன் இல்ல, உங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கிறதுனால தான் நீங்க திரும்பவும் எங்களை அணுகிருக்கீங்க.
ஸோ அதனால நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தாராளமா யூ கம் ஃபார்வர்ட், நாங்க சொல்றபடி ட்ரீட்மெண்ட் எடுங்க, சரியாயிடுவீங்க, அவ்வளவுதான். நல்லதுமா. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. பொதுவிடைமூர்த்தி. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகில் உள்ள